கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற தொடர் நிகழ்ச்சியில ஒரு மனிதர் இறந்த பிறகு நமக்கு நாமே என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்துவிட்டு இறந்த உடலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதன் ஒரு பகுதியை நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். ஒரு ஆள் இறந்த உடனே அந்த ஜனாசாவை கிப்லாவை நோக்கி வைப்பதை வழக்கமாக நம்ம கொண்டிருக்கிறோம். எல்லா ஊர்களிலையும் இதை ஒரு சுன்னத்து என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிப்லாவை நோக்கி தான் ஜனாசாவை வைக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான சான்றுகளும் கிடையாது. சில ஹதீசுகள் இருக்கின்றன. அபூதாவுதுல, பைஹகியில, தபுரானியில, ஹாக்கிம்ல எல்லாம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் 9 என்று ஒரு பட்டியல் போடும் பொழுது அதுல ஒன்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தான் அந்த கிப்லாவை நோக்கி ஜனாசாவை வைப்பதற்கு ஆதாரம். இஸ்திஹலாலுல் பைத்தில் ஹராமி கிப்லத்தக்கும் அஹ்யாஅன் வ அம்வாத்தன், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுக்கு கிப்லாவாக இருக்கின்ற அந்த பைத்துல் ஹராமை காபத்துல்லாவை அதன் புனிதத்தை கெடுக்கிறது பெரும்பாவம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னதாக ஒரு ஹதீஸ் உபைத் இப்னு உமைர் என்பவர் அறிவிக்கிற ஒரு செய்தி அபூதாவுதுல 2490, இது போக பைஹகி, தபரானி, ஹாக்கிம்ல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உயிரோடு உள்ளவங்களுக்கும் காபத்துல்லா கிப்லாவா இருக்கிறது, இறந்து போனவங்களுக்கும் கிப்லாவா இருக்குதுங்கிற வாசகத்தை வச்சுக்கிட்டு, அப்ப இறந்து போனாலும் என்ன செய்யணும், கிப்லாவை நோக்கி தான் நம்ம திருப்பி வைக்கணும், காபாவை நோக்கி தான் அந்த பாடியை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்கள்கிட்ட பதிவாயிருக்கிறது. 2 காரணங்களால் இது சரியில்லை. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு கேட்டா, இது அறிவிக்கிற அந்த உபைத் இப்னு உமைர் சொன்னதாக அறிவிக்கிற ஆளு அப்துல் ஹமீத் இப்னு சினான் என்பவருடைய மகன் அப்துல் ஹமீத் என்பவர் அறிவிக்கிறார். இந்த அப்துல் ஹமீத் பின் சினான் என்பவர் உண்மையிலே யார், அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய நம்பகத்தன்மை எத்தகையது, அவர் நல்ல நினைவாற்றல் உள்ளவரா, நேர்மையான ஆள் தானா என்கிற எந்த விவரமும் எந்த ஒரு அறிஞர்களுக்கும் கிடைக்கவில்லை. இவர் யார் என்று அறியப்படாதவர். அப்ப யார் என்று அறியப்படாத ஒரு ஆள் மூலமாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேற்கண்ட 4 நூல்லையும். இது போக பைஹகியில இப்னு உமர் சொல்வதாக இன்னொரு செய்தி இதே கருத்து அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. அந்த இப்னு உமர் சொன்னதாக அறிவிக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டா அய்யூப் பின் உத்பா என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியும், ஆனா என்ன தெரியும், ஒரு பலவீனமான ஒரு ஆளு, இவர் கொஞ்சம் கூட குறைய சொல்ற ஆள், கரெக்டான ஆள் கிடையாது. அப்ப ஒரு செய்தி எப்படி வருதுன்னு கேட்டா, யாருன்னு தெரியாத ஆள் மூலமாக பதிவு செய்யப்படுது, அது ஆதாரமா ஏத்துக்கிற முடியாது. இன்னொரு செய்தி பலவீனமான ஆள் வழியாக அறிவிக்கப்படுகிறது, அதையும் ஆதாரமாக கொள்ள முடியாது. இந்த ஹதீஸை ஆதாரமாக கொள்வது தப்பு என்பது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கருத்தும் சரி கிடையாது. சரின்னு வச்சுக்கிறோம், இந்த ஹதீஸ் சரின்னு வச்சுக்கிட்டா உயிரோட உள்ளவர்களுக்கு காபத்துல்லா கிப்லாவா இருக்குங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம், உயிரோட உள்ளவர்கள் எப்பவுமே கிப்லாவை நோக்கி இருக்கணும் அர்த்தமா? சொல்லும் போதுதான் கிப்லா. உயிரோட இருக்கிறான்னு கேட்டு கூட நான் நிக்கிறேன், உயிரோட தான் இருக்கிறேன், நான் இப்ப கிப்லாவை நோக்கி இல்ல, நீங்க தான் கிப்லாவை நோக்கி இருக்கிறீங்க. அப்ப உயிரோட உள்ளவர்களுக்கு கிப்லாங்கிறதுனா அதுக்கு மீனிங் என்ன, உயிரோட உள்ளவன் தொழுவான், அவனுக்கு கிப்லான்னு ஒண்ணு தேவை இருக்கு, அந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் உன் தேவைக்கு தகுந்த மாதிரி எங்கிட்ட வேணா திரும்பிக்கிடுவான். ஜனாசாவுக்கு என்ன கிப்லாவுக்கு என்ன வேலை இருக்காங்க, தொழுவு போதா? இந்த ஒரு ஆள் பாடி மூத்தாயிட்டாருன்னு சொன்னா அவரு தொழுவ போறார், தொழுவுறதா இருந்தா கிப்லாவுக்கு திருப்பி வைங்க. அவர் ஜனாசா தொழுவுமா, உயிரோட உள்ளவனுக்கு கிப்லா, இறந்தவனுக்கு கிப்லான்னா மீனிங்கே என்ன இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல டவுட் வந்துருது. 2வது என்னன்னு கேட்டா, இதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை, இறந்தவருக்கு எனக்கு கிப்லா. அப்ப இறந்த உடலை பொறுத்த வரைக்கும் வீடுகளுடைய வசதிக்கு தகுந்தவாறு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். இப்படித்தான் வைக்கணுங்கிற மாதிரி நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்காது. அந்த வீடுகள்ல சின்ன அமைப்பு சின்னதா இருக்கும், ரூம் வடக்கு தெற்கா கட்டியிருப்பாங்க. வடக்கு தெற்கா தான் ஒரு உடலை வைக்க முடியும், கிழக்கு மேற்கா வைக்க முடியாது. கிழக்கு மேற்கா 4 அடியும் வடக்கு தெற்கா 8 அடி வச்சிருந்தாங்கன்னா எது அகலமா இருக்குதோ அங்கதான் வைப்பாங்க. வாசல வீட்டு அமைப்பை பொறுத்து தீர்மானிக்கணும். அதனால நமக்கு எது வசதியோ, வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ
கிராஸோ எப்படி அந்த வீடுல வசதியா இருக்கிறதோ வரக்கூடிய மக்களுக்கு எந்த பக்கத்துல வைத்தால் வந்து பாக்குறதுக்கு வசதியா இருக்குமோ இடைஞ்சல் இல்லாம இருக்குமோ அப்படி முடிவு செய்யலாமே தவிர அது கிபிலாவை தான் நோக்கி பாடியை வைக்கணும் ஜனாசா வைக்கணும்ங்கிறது சட்டம் கிடையாது. உயிரோட உள்ளவர்களுக்கும் கூட கிபிலாவை தான் நோக்கி எல்லா நேரத்திலும் இருக்கணும்ங்கிறது சட்டம் கிடையாது. தொழுகைக்கு தான் கிபிலாவை நோக்கணும்னு நமக்கு என்ன இருக்கு சட்டம் இருக்குதுங்கிறத வைத்து பார்த்தோம்னு சொன்னா கருத்தும் சரியில்லாம இருக்குது. இந்த ஹதீஸுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைங்கிறது ஒண்ணு, சொன்னாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அதுல கருத்து அந்த கருத்து வராது. ஜனாசாவை கொண்டு அதுக்கு எது கிபிலா இருக்கு, பாடிக்கு என்ன கிபிலா அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு மேட்ரு. எப்படி வேணாலும் வைக்கலாம். இறந்த பாடியை ஃபர்ஸ்ட் கண்ணை மூடணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்காக வேண்டிய ஒரு துவா உடனடியாக ஒரு துவாவை செய்யணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா எப்படி இந்த பாடியை வைக்கணும், எப்படி வேணாலும் வைக்கலாம். நமக்கு எப்படி எல்லாம் வசதியா இருக்கிறதோ அது மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது இறந்த உடனே குளிப்பாட்டுறது ஒண்ணு இருக்குல்ல, குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஜனாசா வந்து மூடி வைக்கணும். மூடி வைக்கணும்ங்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் இருக்கிறது. அவங்களுக்கு அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க. இறந்தவன குளிப்பாட்டுற ரெண்டாவது உடனே என்ன செய்யக்கூடாது, ஓப்பனா திறந்து போட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு துணியை போட்டு என்ன செய்யணும், மூடி வைக்க வேண்டும். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா சஹீஹுல் புகாரியில 1242வது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற செய்தி கிடைத்த உடனே எல்லா மக்களும் குழுமிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் ஊருக்கு வெளியில அவங்க இருந்தாங்க தூரத்துல. அங்க இருந்து தன்னுடைய குதிரையில் ஏறி வேகமா என்ன செஞ்சாங்க, அவங்க இந்த செய்தி கிடைக்கணும் வந்தார்கள். வந்த உடனே ஹத்தா நஸல அந்த குதிரையிலிருந்து உடனே இறங்கினார்கள். தகலல் மஸ்ஜித உடனே பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்தார்கள். பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சுதான் ஆயிஷா நாய் வீட்டுக்கு போகணும். ஆயிஷா நாய் வீட்டுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா வராங்க. அப்ப தகலல் மஸ்ஜித பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்தார்கள். பழமி கொல்லிமின் நாச யார்ட்டையும் எதுவும் பேசவே இல்லை. ஹத்தா தகலால ஆயிஷா, ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட மகள்கிட்ட ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு போனார்கள். எம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் இருந்த பகுதியை நாடி அருகே சென்று அப்ப ஒஹிய முஸஜ்ஜம் பி புர்தின் அவங்க ஒரு போர்வையால் போர்த்தப்பட்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே ஓப்பனா திறந்து வைக்கல, அவங்க முழுசாக என்ன செய்யப்பட்டிருந்தாங்க, மூடி வைக்கப்பட்டிருந்தார்கள். கஷஃப அன் வஜ்ஹிஹி அவங்களுடைய முகத்தை திறந்து பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் இறந்த உடனே குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போன மௌத் ஆயிட்டாங்களா இல்லையான்னு சர்ச்சை நிலவுகின்ற நேரம் அப்ப பார்த்துட்டு தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதை அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. உங்களுக்கு 2 மௌத்தெல்லாம் ஏற்படுத்தல, ஒரு மௌத்து தான், அது நீங்க அடைஞ்சிட்டீங்க. அப்புறம் வெளியே மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க, யாரு முகமதை வணங்குறீங்களோ தெரிஞ்சுக்கிறங்க, முகமது இறந்து விட்டார், அல்லாஹ் தான் இறக்காதவன், நீங்க அவ இறக்கலன்னு ரசூலுல்லாஹ் சொன்னீங்கன்னா அவங்கள வணங்குறதா ஆயிரும். அல்லாஹ் ஒருத்தன் தான் ஹய்யுல் கய்யூம் நித்திய ஜீவன். அப்படி எல்லாம் அபூபக்கர் அவர்கள் உரை நிகழ்த்துறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கிறது. அப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. பார்த்துட்டு கஷஃப அன் வஜ்ஹிஹி அவங்களுடைய முகத்தை திறந்து பார்த்தார்கள் அப்படின்னு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி மூடப்பட்டு இருந்தார்கள். அதே மாதிரி புகாரியில் 5814வது ஹதீஸ்லயும் இது இருக்கிறது. ஆனா இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதுல ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படல, ரசூலுல்லாஹ் உயிரோடு சம்பந்தப்பட்டதான அங்கீகாரம். அவங்க பாடியை மூடி வச்சிருந்தா அதுக்கு எப்படி ரசூலுல்லாஹ்வோட அங்கீகாரம் எப்படி இருக்கு? உயிரோட இருக்கும்போது யாரையாவது மூடி வச்சிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது மார்க்கம்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு இறந்துட்டாங்களா இல்லையான்னு கூட சண்டை போட்டுருக்காங்க. அவங்க மூடி வச்சது மார்க்க ஆதாரமாகுமா என்று ஒரு சந்தேகம் வறுமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினாலையும் மறைமுகமாக அதுக்கு அனுமதி வந்திருக்கிறார்கள். அது அவங்க முன்னிலையில மூடப்பட்டு இருந்ததை பார்த்து இருக்கிறார்கள். அதுக்கு அது சப்போர்ட்டா தான் எடுத்துக்கொள்ளலாம். ஆதாரம் எது என்று சொன்னால் இந்த செய்தி ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய தகப்பனார் கொல்லப்பட்ட பிறகு துணியை போட்டு மூடி வச்சுட்டாங்க. என் தகப்பனார் கொல்லப்பட்ட உடனே நான் என்ன பண்ணேன், அக்ஸிபு ஸௌப அன் வஜ்ஹிஹி என் தகப்பனாரை போத்தி இருந்த ஆடையை முகத்தை விட்டு திறந்து அழ ஆரம்பித்தேன். எல்லாரும் என்னை தடுத்தார்கள். ஒன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யன்ஹானி ரசூலுல்லாஹ் என்னை தடுக்கல. எங்க அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க, நானும் அழுதேன். எல்லாரும் நீ எப்படா திறக்கிறேன்னு என்னை சண்டைக்கு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, என்னை தடுக்கல அப்படின்னு சொல்லி ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இது புகாரியில் 1244 1293. இதுல என்ன வழங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில ஜாபீர் பின் அப்துல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லா இருக்காரு, அவருடைய பாடி மூடப்பட்டு இருக்கிறது. மூடிலாம் வைக்காத திறன்ற சொல்லல, இவர் திறக்கிறாரு.
துறக்கிறதான் சில பேர் கண்டிக்கிறாங்க. அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கல. அப்ப இதுல என்ன நம்ம